பிரைஸ் லார்ட். ஆண்டவர் ரட்சகராகிய இயேசுவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் ஒரு விசையாய் என் அன்பின் வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஆமா, கிளைமேட் நல்லா இருக்கு. ஆமென். ஆமா, தேவ சமூகத்தில் வருவதில் பெரிய மகிழ்ச்சி உண்டு. தேவ சமூகத்தில் வருவதில் பெரிய கிருபை உண்டு. தேவன் நம்மை ஆட்கொண்டு வழிநடத்துகிறவராக இருப்பார். கேமரா முதல்ல ஸ்டடி பண்ணிக்கிறாங்க. சோதரம், நான் கேமராக்கு போஸ்ட் கொடுக்குற ஆள் இல்லை, எனக்கு அது செட் ஆகாது. இருந்தாலும் அவங்க வளர்ச்சி எடுத்துப்பாங்க. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இந்த நாளிலே இந்த போரூர் பகுதியில் கொண்டு வந்ததுக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக போரூர் ஒரு எழுப்புதலை உண்டாக்குற ஒரு பட்டணம் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அநேக ஊழியர்களை, அநேக ஜனங்களை, அநேக பிள்ளைகளை பாரத்தோடு கூட எழுப்பக்கூடிய ஒரு பட்டணமா இருக்கிறது. எல்லா கிராமத்திலும் எழுப்புதல் உண்டாகாது. ஒரு சில கிராமங்களில் தான் கடைசி காலங்களில் எழுப்புதல் உண்டாகும். அதுல நம்முடைய கிராமம் ஒரு பங்கு. நான் நல்லதான் சொன்னேன்னு நினைக்கிறேன். விசுவாசமாக வார்த்தையை சொன்னேன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, சிலர் முகத்துல பார்க்கும்போது மகிழ்ச்சி இருக்கு, சிலர் முகத்துல துக்கம் இருக்கு. எல்லாரும் பாஸ் ஆயிட்டீங்க 10th. தேவனுடைய பெரிய கிருபை. ஆமென். நிறைய பேர் யோசனை உட்கார்ந்துறாங்க, ஒருவேளை நம்ம அட்டெம்ப்ட் போட்டு இருந்தோம்னா. அல்லேலூயா. போட வேண்டிய நேரத்துல கரெக்டா போடாம போயிட்டுமே நினைச்சிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. தேவன் கொடுத்த கிருபை அவ்வளவுதான். ஆமென். ஆமா, தேவன் நம்மை உயர்த்துகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நமக்கு வைத்திருக்க கிருபை எப்போதும் ஒருவராலும் தடைபடாது. ஆமென் சொல்லலாமே. இந்த காலை வேளையிலிருந்து பாஸ்டர் சொன்னதுல இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். பொழுதுக்கு எதனா ஒரு விசேஷித்த தேவனுடைய வார்த்தையை நான் கொண்டு வர வேண்டும் என்று. ஆனால் ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு காரியத்தை மாத்திரம் ஷேர் பண்ண விரும்புகிறேன். எல்லாருக்குமே ரசிகர் உண்டு, எல்லாருக்குமே ஒரு ரசிகர் உண்டு. இப்போ நாங்கள் ஒரு புதுசாக ஒரு வேதாம கல்லூரியா, பழைய வேதாம கல்லூரி தான் புதிய இடத்துல ஆரம்பிச்சிருக்கோம். அந்த இடத்துல நாங்கள் யாருக்கு இப்போ டீச் பண்ணுறோம்னா ரொம்ப ஒரு கடினமான ஒரு பகுதியில் போயிருக்கோம். அவங்க தெருவில் வந்து வித்தை காட்டுறவங்க, அவங்களாம் ரசிக்கப்பட்டு நீங்கள் கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி கேட்குறாங்க. அவங்க கிளாஸ் எடுக்க நான் போய் பார்க்கும்போது ஒருத்தருமே படிக்கல, ஒன்றுமே நம்மள படிக்கல. ஆனால் வாஞ்சியை பார்த்தீங்கன்னா பயங்கரமான வாஞ்சியோடு இருக்கிறாங்க அவங்க. அதில் ஒரே ஒரு தம்பி மட்டும் கொஞ்சம் டிப்ளமோ வரைக்கும் படிச்சிருக்கான். நான் உங்ககிட்ட சொன்னேன், என்னால் உங்களுக்கு டிப்ளமோ சர்டிஃபிகேட்லாம் தர முடியாது, ஒரு சிபிஎஸ் சர்டிஃபிகேட் வேணுமா தரேன், ஏன்னா நீங்கள் படிக்கலையே இல்லையா, அதனால் உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ஆரம்பித்தோம். பாஸ்டர் கிறிஸ்டி கூட வந்தால் ஒரு கிளாஸ் எடுக்க சொன்னேன். அவர் முதல் கேள்வி கேட்டார் அவங்கள பார்த்து, பழைய ஏற்பாடுனா என்ன, புதிய ஏற்பாடுனா என்ன? அதில் படித்த ஒரு பையன் டக்குன்னு சொன்னான், பழைய ஏற்பாடு பழசாக இருக்கும், புதிய ஏற்பாடுன்றது புதுசாக இருக்கும். எங்களால் பதில் சொல்லப்பட்ட கொண்ட சம்பிச்சு போயிருந்தோம். ஒரு ஃபண்டமெண்டல் கூட தெரியல. ஆனா ஊழியத்துக்காக தன்னை ஏற்படுத்தி கொண்டு வந்தது எனக்கு ஒரு சவாலா இருந்தது. உடனே முடிவு பண்ணேன், கட்டாயம் ஒரு கூட்டத்தை ஆண்டவர் பக்கம் ஊழியக்காரனாய் மாற்றும். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய ஊழியம் செய்வதற்கு அழகு முக்கியம் இல்ல, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு இடம் முக்கியம் இல்ல, ஆண்டவருடைய ஊழியம் செய்வதற்கு நல்ல படிப்பு முக்கியம் இல்ல, பர்சனாலிட்டி முக்கியம் இல்ல, உன்னுடைய அழைப்பு தேவனோடு கூட கொள்ளுகிற உறவு தான் முக்கியம். அல்லேலூயா. நான் இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்த வேண்டும். இங்க இருக்கிற எல்லாரும் தேவனுடைய ஊழியக்காரங்க. ஆமா, நீங்க இப்படி எல்லாம் முடி விட்டு இருந்தா கூட கொட்டிடும். ஆமா, ஊழியத்துக்குன்னு வந்தா கர்த்தர் அதை எடுத்துடுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரயாணத்துல கொஞ்சம் உற்சாகத்தோட பின்னாடி கொஞ்சம் முடி விட்டேன். எங்க அம்மா ஒண்ணுமே சொல்ல விட்டுன்னு அப்படின்னாங்க. ஊழியத்துக்கு வந்தவொடனே முதல்ல அதெல்லாம் ஆண்டவர் கை வச்சார். அதுல இருந்து ஒரு நாள் வைக்க முடியாம கர்த்தர் பண்ணிட்டார். உங்களுக்கு நான் சொல்லித்தர ஒரே ஒரு கிருபை, தேவனுக்காக அர்ப்பணிப்போடு கூட நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாருக்குமே நோக்கம் உண்டு, எங்க போய் சேரணும். எத்தனை பேர் நம்பி இருக்குதுன்னு தெரியல. ஆமா, நாங்களாம் பாரம்பரிய கிறிஸ்தவங்க. கிட்டத்தட்ட 20 வருஷம் 30 வருஷம் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே இருந்தோம். நாங்க ரொம்ப வைராக்கியம் உள்ளவங்க, ரொம்ப பாரம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தான் உட்காந்துக்கிறோம். இன்னும் தேவராஜ்யத்துக்கு என்ன பண்ணல, நம்ம மாற்றி கொள்ளவில்லை. யோவான் சாணன் முதல் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். அந்த பிரசங்கத்துல சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யத்தை குறித்து விவரமாய் ஆரம்பித்து வைத்தவர் யோவான் சாணன். ராமன் சொல்லுங்க சொல்லலாம். பழைய ஏற்பாட்டு காலம் வரைக்கும் நமக்கு அந்த பரலோகத்தை குறித்து அதிகமான விழிப்புணர்வோ ஒரு உற்சாகமோ இல்லை. ஆனா யோவான் சாணன் ஆரம்பித்து வைத்த காரியம் இயேசுவுக்கு முன்னோடியா அவர் ஆரம்பித்தார். இயேசு பூமியில வாழ்ந்த எல்லா பிரசங்கத்திலும் பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினார். அப்ப பரலோகத்துக்கு போவதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? நீங்க இந்த கேள்வி கேட்பீங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் நிறைய வருஷம் வாழணும் அப்படின்னு நினைச்சுருக்கிறோம். ஆமா தானே? எத்தனை பேர் இன்னும் நிறைய வாழ்வீங்கன்னு நினைச்சுருக்கிறீங்க? யாருக்குமே நம்பிக்கை இல்லையா? சோத்துரு. ஆமா, ஒரு பெரிய கியூ நின்னுக்குது. அந்த கியூல எத்தனாவது பஸ்ல நிற்போம் நமக்கு தெரியல. நம்ம நினைச்சிருப்போம் நான் 11ல நிக்கிறேன்னு. நாளைக்கு கூட நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு வாய்ப்பே கிடையாது. இப்பெல்லாம் இருப்பதுக்கு பயமா இருக்கு.
தும்பத்துக்கு பயமா இருக்கு. இரும்பலே வந்தவங்க ஆமா ஒரு அப்படியே இருமிட்டா போதும் 10 பேர் நம்மள என்ன ஒரு பெரிய துர்மாக்க மாதிரி என்ன பண்றாங்க பாக்குறாங்க, 4 பேர் நம்ம தூக்கி உள்ள போட்டுருவாங்க. ஆமா, இப்ப மரணத்துக்கு ரொம்ப சமீபமா வந்துட்டோம். இப்பதான் பரலோகத்தை ராஜ்யத்தை குறித்து ஒரு பயம் நமக்குள்ள உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இந்த பரலோக ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னா இப்படி எல்லாம் மாறி தேவ சமூகத்தில் ஐக்கியப்பட்டு தேவனோடு நல்ல உறவை உண்டாக்கி கொள்ள வேண்டும். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து மாத்திரம் நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். நேரம் இல்லை, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள நான் முடிச்சிடுவேன். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் நீங்க எல்லாருக்கும் தெரியும், நல்ல ஒரு பெரிய பரிசுத்தவான், நல்ல பலசாலி, நல்ல ஒரு கிருபை பெற்றவனா இருந்தான். ஆனா அவன் ஊழியத்துக்கு வரும்போது எல்லாவற்றையும் விட்டு தேவனுடைய ஊழியத்துக்கு வந்தான். அவனுடைய படிப்பு எல்லாத்தையும் விட்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்துக்கு வந்தவன அவனுக்கு கிடைச்ச முதல் கிரெடிட் என்னன்னா கண்ணு ரெண்டும் போயிடுச்சு. ஊழியத்துக்கு வந்தவன என்னதான் போயிடுச்சு. ஆனா நமக்கு என்ன ஆசை, ஊழியத்துக்கு வந்தவன வந்துடணும். ஆண்டவர் அழைக்கும் போது என்ன கொடுத்து அழைக்கணும், ஒரு பைக்கு, ஒரு காரு, அப்புறம் நீங்க நினைக்கிறதெல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம இதுக்கு அதான் நினைச்சுக்கிறோம், ஊழியத்துக்கு வந்தா இப்பெல்லாம் கிடைக்கணும். ஆனா கர்த்தருடைய ஊழியம் பஞ்சு மெத்தை அல்ல, முள்ளு மெத்தை. ஆண்டோட ஊழியத்துக்கு வரும்போது எல்லாத்தையும் அர்ப்பணிக்க கற்றுக்கொண்டு தான் தேவனுடைய ஊழியத்துக்கு வரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் யாரை கொல்லும்படி வருவான்னா கிறிஸ்தவர்களை கொல்லும்படி வரான். அது ஆண்டவரை அறிந்து கொண்ட ஜனங்களை கொல்லும்படி அவன் நல்ல குதிரையில ஏறி வரான். வந்து நேக்கும் திடீர்னு ஒரு இடத்துல என்ன பண்ணான், கண்கள் அப்படியே மங்கிய போய் கீழே விழுந்துடுறான். பக்கத்துல உங்களை என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனா அவனுக்கு மட்டும் தெரியுது ஏதோ கிரியை நடக்குது. கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்வாரானா உனக்கு மட்டும் உடம்பு போதுரும், மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனா உனக்குள்ள ஒரு மாறுதல் உண்டாயிருக்கும், துக்கம் உண்டாகும், கண்ணீர் உண்டாகும், வாழ்க்கையை ஒண்ணுமே தெரியல, ஒரு மாதிரி குழப்பமா இருக்கும். கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. சில இரவு நேரத்தில் தூங்கும் போது இருதயம் பாரமா இருக்கும், தூக்கம் வராது, கண்ணீர் வரும், இதுக்கு பாரம்னு தெரியல. அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், எழுந்து உட்கார்ந்து ஜெபம். அல்லேலூயா. அப்பதான் நம்ம உட்கார்ந்து பட்டிமன்றம் பார்க்கறது, போனை நோண்டுறது எல்லாம் இருக்கக்கூடாது. தேவனோட கூட நல்ல உறவை உண்டாக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த போன் வந்து நமக்கு நிறைய விஷயங்களை பாதிக்குது. ஆமென். அது என்டர்டெயின்மெண்ட் உண்டாக்குது. நம்ம போன் எதுக்கு பார்க்கிறோம், டைம் பாஸ். எதுக்கு பார்க்க ஆரம்பிக்கிறோம், பொழுது போகல அப்படின்னும் போது நம்ம போனை பார்க்கிறோம். நமக்கு ஏன் பொழுது போகுது இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம நல்ல உறவை தேவனோட கூட வச்சுக்கிறது இல்லை. நம்ம தேவனோட கூட உறவு கொள்ள ஆரம்பிச்சா போன் நம்ம பகுதியா தான் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை பார்க்குற காரியெல்லாம் பகுதியா தான் இருக்கணும். முக்கியம் சத்தியத்துக்குள்ள நல்லா ஊறும், வசனத்துக்குள்ள தேவனாய் மாறணும். இந்த சபைக்கு வர்றது மாத்திரம் முக்கியம் கிடையாது. நமக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை காலைல, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம், அதை மட்டும் தான் டைரியில் எழுதி வச்சிருக்கோம். மற்ற அப்பாயின்மெண்ட்லாம் எங்க தான் இருக்குது, எங்கேயோ இருக்கு. நான் சொல்லல, நீங்க தான் நினைச்சுக்கணும் எங்கெல்லாம் இருக்கு நம்முடைய இருதயம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. நம்ம இருதயங்கள் தேவனோட கூட எப்போது இருக்கணும், எங்கேஜா இருக்கணும். ஆமென். ஒரு கணவன் மனைவி நிச்சயதார்த்தம் பண்ணி விட்ட உடனே நியமிச்சு விட்டோம்னா அவங்க போன் எப்படி தான் இருக்கான், இப்ப எல்லாம் கற்பனை வரும், எப்படி இருக்குது, எங்கேஜா இருக்கும். அது எப்ப பார்த்தாலும் அவரு அந்த அம்மா கூட தான் என்ன பண்ணுவாரு, சாப்பிட்டியா, என்ன தான் பேசுறாங்க தெரியாது, சாப்பிட்டியா சாப்பிட்டியா சாப்பிட்டியா, அதே தான் என்ன பண்ணுவான், அத்தனை மணி நேரம் ஓடும். ஆமென். அல்லேலூயா. அதை காட்டிலும் உலகத்தின் அன்பை காட்டிலும் தேவனுடைய அன்பு பிரதானமா இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் சாதாரண மனுஷன் தான், அவர் பெரிய ஒரு காரியங்களை சாதித்தவர், 14 நிருபங்களுக்கு மேல எழுதியவர். ஆனால் அவர் அனுபவத்துல கண்கள் ரெண்டும் போயிடுச்சு. அவரை பத்தி பழைய காலங்கள்லாம் சொல்ற ஒரு காரியம், குள்ளமான மனுஷன். அவர் குள்ளமான மனுஷன். கடைசி வரைக்கும் அந்த கண்ணின் பலவீனம் இருந்துச்சு. கலாத்தியர் புத்தகத்துல சொல்றாங்க, எங்கள் கண்கள் இருந்தாலும் நமக்கு கொடுத்துருப்போமே. கொரிந்தியர் புத்தகத்துல சொல்ற, உன் பலவீனத்தில் உன் பலன் பூர்ணமா கர்த்தர் வாக்கு பண்றாரு. அவங்க போய் கேட்கிறேன், கண்கள் இந்த பிரச்சனை இருக்குது ஆண்டவரே, நான் இன்னும் எவ்வளவு நாள் இந்த ஊழியத்தை செய்ய போறேன், எப்படி செய்ய போறேன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றா, என் பலவீனத்துல என் பலன் பூர்ணமா விளங்கும். எப்போதும் ஊழியத்துக்கு வந்துட்டோம்னா பாடுகள் உண்டு, கர்த்தரை ஏற்றுக்கொண்டா பிரச்சனைகள் உண்டு. ஒவ்வொரு நாளும் சகித்து அவருடைய போராட்டத்துக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் எப்படி தான் ஆண்டவர் கொடுத்த கிருபை, 100 ரூபாய் வேணும்னா ஆண்டவர் 99 ரூபாய் தான் கொடுப்பார். அந்த 1 ரூபாய்க்காக கடைசி வரைக்கும் அவங்களுக்கு சமூகத்தில் உட்கார விரும்புவார். அதை விசுவாசிக்கிறீங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் 100 ரூபாய் கேட்டா ஆண்டவர் 2000 ரூபாய் கொடுப்பார். கட்டாயம் ஆண்டவர் நமக்கு 100 ரூபாய் கேட்டா 99 ரூபாய் தான் கொடுப்பார். அந்த 1 ரூபாய்க்கு கடைசி வரைக்கும் அவர்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கணும். இது எங்களுடைய போராட்டமா இருக்கிறது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட போது எனக்கு தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. எனக்கு ஊழியத்துக்கு முதல்ல நான் வாலிப பிரயத்தில் இருக்கும் போது எனக்கு ஊழியத்துக்கு ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. இவர் காலையில லண்டன்ல சாப்பிட்டார், மத்தியானம் அமெரிக்காவில் சாப்பிடுவார், அப்புறம் சாயங்காலம் பாகிஸ்தானுக்கு போவார். அப்படி உலக பிரசித்தி பெற்ற தேவ ஊழியக்காரா மாறுவார்னு சொல்லி ரொம்ப அன்போடு சொன்னார். ஆமென்.
நான் கூட அப்படிதான் இருக்கும் பொழுது ஊழியத்துக்கு வந்தேன். வந்த உடனே எனக்கு பைபிள் காலேஜ் எடுத்து போய் சேர்த்தாங்க. நான் நினச்சா பைபிள் காலேஜ் போன மைக் கொடுப்பாங்க, அப்படியே பிரசங்கம் பண்ண சொல்லுவாங்க. போன உடனே முதல் நாள் காலையில் என்னை கூப்பிட்டு ஒரு பக்கெட்டும் மகம் கொடுத்தாங்க. எனக்கு புரியல, ஏதோ வெளிப்பாடோட இது போடுறதுன்னு நினைச்சேன். அந்த பக்கெட்டை மக்கணும் காலையில் பயங்கரமான குளிர், அதில் கூட்டு போய் தண்ணி ரொப்பி சாப்பிடலாம் கழுவு அப்படின்னா. அதான் கொடுத்த முதல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமே. அப்போ நான் நினைச்சேன், நான் ஊழியக்காரனாச்சு எனக்கு குழப்பமும் பிரச்சனமா கொடுப்பாங்க. ஊழியத்தின் அடிப்படை காரியம், ஊழியத்தினுடைய அடிப்படை காரியம் நம்மை உழைக்கும்படியா. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, விசுவாசிகளை காட்டிலும் ஊழியக்காரர்கள் தான் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. நிரந்தர சம்பளம் கிடையாது. ஆமே. 5 மாசம் லாக்டவுன், விசுவாசி மூஞ்சை பார்க்க முடியல, ஒரே கண்ணெல்லாம் வேலை போயிட்டு மாஸ்டர். வீட்டுல கறி சாப்பிட்டு ரொம்ப நாளா ஆச்சு. நாங்க ஊழியத்துக்கு வரும்போது ஒண்ணும் இல்லை, இப்பவும் ஒண்ணும் இல்லை. ஆனா லாக்டவுன் எப்படி போச்சுன்னு எங்களுக்கு தெரியல. எண்ணெயும் மாவும் அப்பவும் தண்ணியும் ஒரு நாளும் குறைபடல. அவர் ஊழியத்துக்கு வந்து எங்களை ஒரு நாள் ஆண்ட குறையில்லாதபடி நடத்தி கொண்டிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லித்தர விரும்புகிற ஒரே ஒரு காரியம், வாலிப பிள்ளைகளே, வாலிப சகோதரிகளே, ஊழியத்துக்கு உங்களை அர்ப்பணிங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்ட பிறகு நீ தப்பிச்சு போகவே முடியாது. ஏன்னா ஆண்டவர் என்ன கேட்பார், மகனே சொன்னியா, நான் சொல்லிட்டேன். கீப் பண்ணாது யாரோட வேலை? அவங்க கேட்பாரு, அவங்க கீப் பண்றாங்களா கீப் பண்ணி, அது ஞான சொந்தத்தோட வேலை. அல்லேலூயா. ஆமா, பாஸ்டர் நல்ல வாய்ப்பை கொடுக்கும்போது சொல்லி கொடுத்தாரு. நான் இதுவரைக்கும் யாருக்கும் பிரசங்கம் கொடுக்கல, முதல் முறையா கொடுத்தேன். ஆமென். இப்ப பிரசங்கம் முடிஞ்சவன முடிவு பண்ணிட்டு வர கொடுக்கலாமா வேண்டாமா? ஆனாலும் எனக்கு கிடைச்ச அந்த ½ an hourக்குள்ள நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கு என்று அழைத்திருக்கிறார், பிரித்தெடுத்துக்கிறாங்க. இந்த ஊழியம் செய்வதற்கு என்ன தகுதி வேணும்னு சொன்னா, உன்னோட அர்ப்பணிப்பை மாத்திரம் தகுதியா வைத்தால் போதும். ஆமென். உன் அந்த ரங்கத்துல பல மணி நேரம் நீ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சனா ஆண்டவர் வெளிரங்கத்துல மகிமையாய் கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. இந்த நாள் முதல் கொண்டு நம்முடைய இருதயத்துல பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறவர்களாய், பரலோக ராஜ்யத்துக்கு தன்னை மாற்றிக்கொள்வதாய் மாற வேண்டும். அந்த பவுல் வாலிப பிராயத்தில் தேவனுடைய ஊழியத்துக்கு ஒப்படைச்சார். கடைசி மரிக்கும் போது கூட பவுலை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, கடைசியா ரோமபுரிக்கு போகும்போது அவர் தலை வெட்டப்பட்டு 3 தடவை உருண்டுச்சான். அந்த உருண்ட இடத்துல ஊற்று என்ன பண்ணான், புறப்பட்டுச்சான். அந்த ஊழியத்துக்கு தன்னை அர்ப்பணிச்சார். அவர் பல நிருபங்களை எழுதினார், பல பேரை உருவாக்கினார். அவர் சில காரியங்களை சபைகளுக்கு போதித்தார். ஆமென். உடன் ஊழியக்காரர்களுக்கு போதித்தார். அவர் வாழ்க்கையில சிறப்பா இல்லை, ஒவ்வொரு இடங்கள்லாம் தன்னுடைய காரியங்களை அப்டேட் என்ன பண்ணினாரு. நிறைய பேர் சொல்றாங்க, அவர் பகுதி நேர ஊழியம் செஞ்சு என்ன பண்ணாரா, எல்லா இடத்துலையும் கூட பின்னி தரல, ஒரே இடத்துல மட்டும் தான் என்ன பண்ணாரு, அந்த அவர் தெரிஞ்ச தொழில் என்ன பண்ண செஞ்சு சாப்பிட்டார். மற்ற இடங்கள்லாம் விசுவாசம் தான் நடந்து போனார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. விசுவாசத்தில் இருப்பதுக்கும் விசுவாசம் இல்லாமல் இருப்பதுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆமென். கர்த்தர் நம்மை அழைப்பார் என்றால் அவர் போஷிக்க வல்லவராக இருக்கிறார். அழைக்கப்பட்டவனுக்கும் போஷிக்கிறாரு, தானாய் வந்தவனுக்கும் போஷிக்கிறார். தேவன் பெரியவர். அல்லேலூயா. நல்லா காத்துனுக்குறேன், எனக்கு அர்ப்பணிப்பு வரட்டும், நான் ஆண்டவர் என்ன கூப்பிடுறோம் கட்சி விட கூப்பிட மாட்டார். ஆமென். ஏன் விஷயம்னா, உன்னை காட்டிலும் ஃபார்வர்ட்ல ஒருத்தர் நிற்கிறான், வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னா கூப்பிடணும்னு எதிர்பார்க்கணும்னு வேலைக்கு கூப்பிட மாட்டாங்க. எவனா ஆவலாகிறாங்க என்ன பண்ணுவாங்க, டப்பு டப்புன்னு கொண்டு வந்துடுவாங்க. எத்தனை பேர் காத்து நிற்க, இன்னும் தேவனை அழைக்கட்டும், இன்னும் கர்த்தருடைய சத்தம் எனக்கு கேட்கட்டும். கடைசி வரைக்கும் கேட்காது. ஒரு ஆமென் சொல்லு பார்க்கலாம். அர்ப்பணிப்பை உறுதிப்படுத்து. ஆமென். எழும்பு, தேவனுக்காக ஏதோ ஒன்று செய்யணும். எதை செய்யலாம், அன்றைக்காக ஏதோ செய்யலாம். எடுத்தோட மைக்கை பிடிச்சி பாட்டு பாடுறது மாத்திரம் இல்லை, ஒரு பாய் போடுறது கூட ஒரு பரிசுத்தம் தேவை. ஒரு சபையில இலையை எடுக்கிறது கூட ஒரு பரிசுத்தம் தேவை. ஆமென். நம்ம செய்யற சின்ன வேலையை கர்த்தர் வெளிரங்கமா பெரியவனாய் மாற்றுவோம். ஒரு சபையில எனக்கு முதல்ல என் அனுபவத்தோட நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு சபையில எனக்கு முதல்ல கூப்பிட்டு கொடுத்த ஊழியம் என்ன தெரியுமா, செருப்பு பார்த்துக்கிறது. அதுக்கு ஒரு டோக்கன் வேற. அந்த சபைக்கு வரவங்க எல்லாம் செருப்பு எடுத்தவங்க ராஜாக்கள் போற செருப்பு மாதிரி இருக்கும். அந்த ப்ளூ கலர் செருப்பு தான், வெயில போட்டு என்ன ஆயிடும், அது அவங்க கிட்ட வாங்கணும், கை நீட்டி வாங்கணும், பக்தியா வாங்கணும். அந்த செருப்பு வாங்கி பக்தியா வைக்கணும். அதுல 10 பின் இருக்கும். இப்ப பின்னு குத்துறாங்க, இல்ல அப்ப இருந்துச்சு. ராமன் சொல்லுவாங்கதான், அந்த பின்னை வாங்கி பத்திரமா வச்சு போகும்போது டோக்கன் கொடுத்து செருப்பு எடுத்து என்ன பண்ணலாம், கொடுக்கணும். எங்க அப்பா எப்படிக்கா வருவார், வரும்போது தலையேத்து இவனை பெற்று எங்கதான் வச்சுக்கிறேன், செருப்பு பார்த்து வச்சுக்கேன். ஆனா என்னோட கூட இந்த எங்க பெரியப்பா பிள்ளைங்கெல்லாம் உள்ள உட்காந்து கீபோர்டு வாசிப்பாங்க, நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பாங்க. அவன் பின்னாடி அப்படி முடிய அப்படி போட்டான்னா பக்கத்துல எல்லாம் வாலிபர்ஸ் உட்காந்துப்பாங்க. எனக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமா செருப்பு பார்த்துக்கிற ஊழியம் தான். ஆமென். ஆனா அந்த ஊழியத்தை தவிர நமக்கு குவாலிஃபிகேஷன் கிடையாது. எனக்கும் ஆசை தான் கீபோர்டு வாசிக்கணும்னு. ஒரு கீபோர்டு வாங்கினேன், தொடங்கிறத தவிர வாசிக்கிட்டு தெரியல. சரி கீபோர்டு தான் ப்ராப்ளம், ட்ரம்ஸும் வாங்கினேன், இன்னும் தெரியல. அதுக்கப்புறம் தபையில வாங்கினேன்,
கிட்டார் வாங்கினேன். இன்ன வரைக்கும் எல்லாரும் சரியா தொடங்கினே தவிர ஒன்றும் என்ன பண்ண மாட்டேன் வாசிட்டு. ஆனா கிருபை எனக்கு ஆசை இருந்துச்சு, எனக்கு வரல. அது பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு பெருப்பா பையன் நடந்து போற ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும், நான் நடந்து போற ஸ்டைலு வேற மாதிரி இருக்கு. இந்த செருப்பு பார்த்துட்டு எனக்கு கொடுத்த ட்ரெஸ்ஸுக்கு எதுவுமே ஒயிட் அண்ட் ஒயிட் தோச்சு ஐன்லாம் போட்டு அது ரெடியாக போய் உட்காந்துப்பேன். எனக்கு வரும் அதுதான் கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஊழியத்தில் நான் உண்மையாக எடுக்க ஆரம்பிச்சேன். பிரைஸ்லா அதே சபையில என்னை கர்த்தர் பிரசங்கியாரை மாற்றினார். அல்லேலூயா. அதுக்கு பிறகு தேவன் என்னை ஊழியக்காரனாய் மாற்றி இன்னைக்கு பல விதங்களில் ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். எங்க பெரிய பையன் ட்ரம்ஸ் வாசினால இன்னும் வாசித்து கொண்டிருக்கோம். எல்லாம் ஆமென் சொல்றாங்க. அல்லேலூயா. நம்ம முன்னாடி இருக்கிறவங்களை பார்த்து கிருபை பெற்றுக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய தியாகம், நம்முடைய கண்ணீரை அவர் பார்க்கிறார் என்று நினைத்தால் போதும். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் படுகிற பாடல்களை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார், மனுஷன் பார்வைக்கு அல்ல. ஆமென். நம்மளாம் ஜெபம் பண்றது யார் பார்வைக்கு தான்? அல்லேலூயா. யார் பார்வைக்கு ஜெபம் பண்றோம்? அப்படியே அடுக்கு மொழியில பேசினா நம்மள மாதிரி யாருமே கிடையாது. நீ அடுக்கு மொழியில பேசுறியோ தலைக்கு போய் நிற்கிறியோ தெரியாது. வாயில் சின்ன வார்த்தை வந்தா கூட ஜனங்க காத்துக்கிறாங்க ரசிக்கப்படுறதுக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பாருங்க. உங்களுக்கு பெருசா பேசுறது இல்லை, பெரிய பிரசங்கம் பண்ணது இல்லை, பரவாயில்ல. இயேசு நல்லவன்னு சொல்ல தெரிஞ்சா போதும். அநேக பேர் அது மூலமா ரசிக்கப்பட காத்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு பிரேயருக்கு போனோம்னா பக்கத்து இருக்கிறவங்க கூப்பிடணும்னு ஒரு இறுதியை நமக்குள்ள என்ன பண்ணலாம் உண்டாகணும். ஐயா 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 இடம் பத்தல, நமக்கு என்ன இருக்குமாங்க, அத்தை வேற என்ன பண்ண கூடாது அப்படின்னு நினைக்க கூடாது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சபைக்குள்ள வந்த உடனே ஃபேனு கீழே தான் உட்காரணும்னு நினைக்கவே கூடாது. ஆமே. சில பேர்லாம் ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்கன்னா அடுத்த வாரம் வந்து அந்த இடத்துல உட்காந்தாதான் தெய்வ பிரசனம் இறங்கும். மாறி உட்காந்துட்டாங்கன்னா தெய்வ பிரசனமே என்ன பண்ணாத இறங்க, ஆவியே செயல்படாது. என் இடத்துல அந்த பொம்பளை உட்காந்துட்டான், ஆவியை நிறைஞ்சு ஒரு இடிச்சு தள்ளி விட்டு அந்த இடத்த பிடிச்சவன தான் நம்ம என்ன பண்ணா நிம்மதி வரும். அந்த இடத்துல வேற யாரும் உட்காரவும் கூடாது. அந்த இடத்துல சூனியம் வச்ச மாதிரி அந்த பொம்மை உட்கார்ந்துங்கிற மாதிரி உட்காரணும். ராமன் சொல்லுறது போகலாம். இது தேவனுடைய சபை, எங்க உட்கார்ந்தாலும் தேவ மகிமை ஒன்றாக தான் செயல்படும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. முதல் துவங்கி கடைசி மட்டும் ஆவியானவருடைய கிரியை ஒன்றாக தான் நடப்பிக்கும். அல்லேலூயா. நம்ம இருதயம் தான் காரணம். தேவ சபைகள் வந்தா நம்மளை மேன்மைப்படுத்தணும், நமக்கு கிருபை தரணும், நம்ம யாரும் மேன்மைப்படுத்தணும்னு சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிற அந்த பயம் நம்ம சபைகள் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை சுட்டி காட்ட விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். Praise the Lord. இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதும்போது அவர் சொன்ன ஒரு அழகான ஒரு வார்த்தை. இன்னைக்கு சபைகளிலே வரமிக்க சபை கொரிந்திய சபை தான். ரொம்ப வரமிக்க சபை, 9 வருடங்கள் செயல்பட்ட ஒரு சபை. ஆனா அந்த சபைக்குள்ளேயே பாவங்கள் பெருகிறது. தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறது பாவம் என்பதும் அந்த சபைக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்டது. பார்க்கிற ஜனங்களையும் கூட்டத்தையும் பார்த்து பரிசுத்தம் அல்ல, பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கக்கூடியவர்களாய் நாம் மாற வேண்டும். இந்த வசனம் சொல்லுது, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு இங்க சொந்த வீடு இல்ல? கை தூக்க வேணாம், இருந்ததுல நினைச்சுக்கோங்க. நான் உங்க வீடு கட்டி தர போதில்லை, பாசம் முன்னாடி கை தூக்கிட்டா கட்டி தர பொழுது அதான் கேட்கறேன். அப்படி இல்லை, நமக்கு இங்க சொந்த வீட்டுலாம் பரலோகத்தில் நமக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கேன். அல்லேலூயா. அது மனுஷனால் கைவேலை இல்லாத ஒரு சொந்த வீடு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் வீடு இருக்கும். இப்போ உதாரணம் சொல்ல போனா, இப்போ நம்ம திடீர்னு நம்மள ஒரு மீட்டிங் கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லை, ஒரு மகாலட்சுமி கடைக்கு போறோம், துணி கடைக்கு. உள்ள போகும்போது எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? சும்மா ஜில்லுன்னு அப்படியே ஃபேன் வச்சிருக்காங்க. அங்கே இருக்கிற பொம்மைகளை பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது புடவை கட்டி விட்டா அவ்வளோ அழகாக இருக்குது. அதை கொண்டாந்து பார்ப்போம், லைட் செட்டிங்லாம் பார்ப்போம், எல்லாத்தையும் பண்ணுவோம். அங்கேயே நம்ம பாய் போட்டு படுக்கிறோம்னா அப்படின்னா சொல்லுவாங்க, பிரதர் நான் இங்கே இருந்துக்கிறேன். ஓனர்கிட்ட போயிட்டு நான் இங்கே இருந்துக்கிறேன்னா ஒன்றா சொல்லுவார், கழுத்தை பூச்சி வெளியே இருந்து விட்டுருவார். கொஞ்ச காலம் தான் அந்த இடம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய செழிப்பாக இருந்தாலும், எவ்வளோ சுகமாக இருந்தாலும் கொஞ்ச நாள் தான். நீ கட்டி வச்சுக்கிற வீட்டில் கடைசி வரை வாழ முடியாது. தேவனால் கட்டி வைக்கப்பட்ட வீட்டை நோக்கி போகும்போது பிரகாசமுள்ள ஒரு வாழ்க்கை உண்டாகும். அல்லேலூயா. இங்கே வாழ்கிற வாழ்க்கையிலே பாவம், பலவீனம், மாம்சம், சிந்தை இதெல்லாம் இங்கோட முடிஞ்சிடும். பரலோக ராஜ்யத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் அல்ல. ஆமென். அல்லேலூயா. பரலோகம் என்பது அநேக பேருடைய பலவித கற்பனைகள் உள்ளது. சில பேருக்கு என்ன நினைச்சிருப்பாங்க, பரலோகம் எப்படி இருக்குமா,
உங்க மனசுல எப்படி இருக்கு? பரலோகம் எப்படி இருக்கு? எனக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்தாங்க, பாலும் தேன் மூடுகிற தேசம் பரலோக தேசம். அதான் எனக்கு சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுப்பாங்க. நான் நைட்லாம் படுக்கும்போது நினைப்பேன், ஒருவேளை பசும்பாலை கறந்து அங்கே என்ன பண்ணுவாங்க, ஒரு பக்கம் ஊற்றிருப்பாங்க, தேன் அடையெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க போகுது அப்படின்னு நினைச்சேன். அப்போ தான் யோசிச்சேன், செழிப்பான பூமியா இருக்கும்னா பரலோகத்தோட மகிமை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம தான் பரலோகத்தை எப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம்? ஒரு இந்து மக்களுக்கு பரலோகம்னா என்ன நினைச்சிருக்கிறாங்க? அவங்களுடைய நினைப்பு என்னன்னா, ராம் முழுவதும் மூச்சிருந்து கங்கையில போய் ஊந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா சொர்க்கம் நம்மளோட கடவுளை கொடுப்பார். அங்க போய் பார்த்தோம்னா ரொம்ப ஊர்வசியம் நமக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுவாங்க. அது அவங்களுடைய ஆசை. முஸ்லிம்ஸை கேட்டோம்னா அல்லாஹ் நமக்கு இந்த அழகழகு பெண்களை என்ன பண்ணிப்பாங்க, வச்சிருப்பாரு. அவங்களுடைய எச்ச கூட தேடி மாதிரி இருக்கும். அப்படிதான் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ் நமக்கு கொடுப்பான்னு வாழ்ந்துக்கிறாங்க. நம்முடைய நினைப்புனா தான் பரலோகம். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ஆமென். இங்க பார்க்கிற ஆசை இச்சை எதுவும் அங்க இல்லை. ஆமென். அங்க இருக்கிற ஒரே ஒரு காரியம், அவரை உன்னதத்தின் தேவனை துதித்துக் கொண்டே இருப்பார். அதுதான் பரிசுத்த வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த பூமியிலே நம்ம சேர்த்து வைத்துக் கொண்டிருக்க எல்லா காரியமும் அழிந்து போய்விடும். பரலோகத்துக்கு போகிற நம்ம விசுவாசத்தில் பலமுள்ளவர்களாய் மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இருப்பார் என்றால் அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? சோத்துல சாஞ்சி உட்கார்ந்து தம்ஸ் அடிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுன்னு இருப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணிருப்பாரு? நீங்க எல்லாரும் ஆம்பளை பக்கமே பாக்குறீங்க, நீங்களும் தான். அல்லேலூயா. உடனே ஒருத்தர் மாட்டக்கூடாது, அப்படியே பார்ப்போம். ஆதாம் காலம் தோணுது தான். ஆதாமை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ பாவம் செஞ்சு அவன் தான் சொன்னான், நீ கொடுத்த? ஆமா, அவர் தான் கொடுத்தான். நானும் இவங்களை குற்றப்படுத்துற மாதிரி அப்படியே திரும்பி என்ன பண்றீங்க, என் பிரசங்கத்தையே போக்கஸ் யார் மேல திரும்புறீங்க? நான் உங்களுக்கு தான் சொல்றேன். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இருதயங்களை நம்ம ஒவ்வொரு பேரும் மாற்றிக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கவனத்தோடு நம்ம காத்து கொண்டு இருக்க வேண்டும். ஒரு காலமும் தேவன் நம்மை கொண்டு பெரிய சிந்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். நம்ம நினைச்சுக்கணும், நம்ம சிறியவர்களா இருந்தாலும் நம்மை கொண்டு தேவன் பெரிய திட்டங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு திட்டங்களையும் கர்த்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நமக்கு தான் அந்த கிருபை இருக்கும், வேற யாராலும் அந்த கிருபை செய்ய முடியாது. எந்த நேரத்துல எப்ப சொன்னாலும் டக்குன்னு எழுந்திரிச்சு நிக்கிறதுக்கு நமக்கு கிருபை உண்டு. அந்த கிருபை தேவனுக்கு தேவை. அல்லேலூயா. எந்த நேரத்துல எதை சொன்னாலும் ஓடி போய் உடைக்கிறதுக்கு என் கால்கள் இருக்குது, அந்த கிருபை தேவனுக்கு தேவை. என் பேசுகிற வாய் அவருக்கு தேவை. தூங்குற கண்களா இருந்தாலும் உறக்கத்தை கூடியவர்களாய் மாறும்படியாக கர்த்தருடைய கிருபை நமக்கு தேவை. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு மனுஷன் 6 மணி நேரம் தூங்கினா போதும்னு சொல்றாங்க டாக்டர்ஸ். அதுக்கு மேல தூங்கினா அது என்னவாயிடும்? பாவமா மாறிடும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வீட்டுல ஒரு தலைக்கு சுகமாய் தூங்கி கொண்டிருக்கிறோம். ராமன் சொல்லுங்க, தூக்கத்தின் ஆவியை வெளியே துரத்துங்க. வீட்டுக்கார் வீட்டை விட்டு வெளியே போன உடனே வீட்டை பூட்டின்னு தூங்குற பழக்கத்தை மாத்திக்கோங்க. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? அடுத்த நாள் ஊழியத்துக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன செய்ய வேண்டும், நான் எப்படி ஆண்டவருக்காக உழைக்க முடிய வேண்டிய, எல்லாம் பெருசா சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. போற இடங்கள்ல ஒரு சபை கட்டி உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம செய்த சின்ன காரியம் கூட கர்த்தர் பார்க்கிறான்ற ஒரு பயத்தோடு செய்ய வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது அழகான ஒரு வார்த்தையோடு நம்ம சொல்லுவதை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அஞ்சாம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷரை சகோதரரை போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களை போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளை போலவும் பாவித்து புத்தி சொல்லு. நல்லா கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு அழகா சொல்றார். தீமோத்தேயு யாருன்னா உடன் ஊழியக்காரர். ஆமென். அவருக்கு தட்டி கொடுக்கும் போதெல்லாம் என்கரேஜ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் அப்பப்போ என்ன பண்ணார்? பவுல் சொல்லி தருவார். எப்படி இருக்குமா, நீங்க எல்லா விதத்திலும் உண்மையும் கற்புள்ளவர்களாய் சகோதரர்கள் சிநேகிக்கிறவர்களாய் பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையாய் வாழ்கிறவர்களாக இருக்கணும். வீட்டுக்கு போய் வாசிக்க நேரம் இல்லை, நான் சுருக்கமாக சொல்லி விரும்புகிறேன். 5ஆம் அதிகாரத்துல மன்னிக்கோ 3ஆம் அதிகாரத்துல 1லேருந்து நீங்க வாசிச்சு பார்த்து விரும்புனீங்கன்னா கண்காணிப்பு விரும்புகிறோம் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். நீங்க எல்லாம் யாரு?
கண்காணிகள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சபையை கண்காணித்துக் கொண்டிருக்கீங்க. ஆமென். ஒரே ஒரு காரணத்தை சொல்லுவோம் போல, எத்தனை பேர் மூத்த விசுவாசின்னு சொல்றீங்களோ இளைய விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கணும். ஒரு மாதிரியா இருக்க கூடாது. அவங்க உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, உன்னை கவனிச்சு கொண்டு இருக்காங்க. வாலிப தம்பிங்க வாலிப தங்கச்சிங்க உன்னை கவனிச்சு கொண்டு இருக்கிறாங்க. நீ செய்யற காரியம் தான் அவர்கள் கவனித்து தன் வாழ்க்கையை மாற்றிக் கொள்வாங்க. அல்லேலூயா. நடக்கையிலும் பேச்சிலும் உட்காரதிலும் ஏந்திரிக்கலும் கவனமா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வாலிப பிராயத்துல இருக்கிறதுனால எல்லாம் செய்து கரெக்ட் ஆயிடாது. ஆமென். இந்த வாலிப பிராயம் தான் வெளியேற பெற்ற வயது. இப்பதான் தடுமாற்றத்துக்குரிய வயது, முடிவெடுக்க முடியாத ஒரு வயது. இப்பதான் சரியாய் காத்திருக்கணும். ஆமென். கர்த்தர் கொடுக்கும் அளவுக்கும் காத்திருப்போம் என்று சொன்னா கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. விசுவாசத்தை அதிகரிக்க சோதிச்சு என்ன பண்ணக்கூடாது, பார்க்க கூடாது. ஒரு குட்டி கதை சொல்றேன், கதைன்னா ரொம்ப பிடிக்கும். ஆமென். அல்லேலூயா. ஒரு மனுஷன் ரொம்ப செடி வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான், தோட்டம் வைக்கணும்னு சொல்லிட்டு நல்ல செடிகளை வாங்கினாங்க, அழகாக நட்டுட்டான். நட்ட உடனே இப்போ தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது அந்த இடத்துல ஒரு குரங்கு ஒன்றுச்சு, ரொம்ப எக்ஸ்பர்ட்டான குரங்கு. சொல்றது அப்படியே என்ன பண்ணான், செய்யும் கீழ்ப்படியும். ரொம்ப நல்ல குரங்கு. அந்த குரங்கை கூப்பிட்டா டெய்லி என் தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றுவான்னு கேட்டான். அது நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அது அப்பாயின்மெண்ட் போட்டான். அதை கொண்டு வந்து சொன்னான், தண்ணி ஊற்றணும், அதுக்கு வேண்டிய உரத்தை போடணும், பார்த்துக்கணும். குரங்கிட்ட சொல்லிட்டான். குரங்கும் டெய்லியும் செடினே இருந்துச்சு. இவன் ஒரு மாதம் கழிச்சு வந்து பார்க்குறான், எல்லா செடியும் காஞ்சிட்டு இருந்துச்சு. உடனே இவனுக்கு ஒன்றும் புரியல. நேராக கொஞ்சம் கோபமாக போயிட்டு குரங்கிட்ட கேட்டான், குரங்கு உன்னை நம்பிதானே செடியெல்லாம் கொடுத்துட்டு போனேன், ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி குரங்கு சொல்லிச்சு, நீங்கள் சொன்னதை தவிர நான் என்ன பண்ணல, செய்யாம இல்லை, நான் அந்த வேலையை கரெக்டாக செஞ்சேன், எங்கே செஞ்சு காட்டு அப்படின்னு சொன்னான். நேராக போச்சு, கரெக்டாக தண்ணி ஊற்றிச்சு, உரம் போட்டுச்சு. இவன் பார்த்தா கரெக்டாக தான் செஞ்சு. மூணாவது காரியம் பிடுங்கி பார்த்துச்சு, வேறு வந்துச்சா வரலையா, மறுபடியும் நட்டுச்சு, மறுபடியும் தண்ணி ஊற்றி உரம் போச்சு, மறுபடியும் என்ன பண்ணுச்சு, பிடுங்கி பார்த்துச்சு. இப்படிதான் நம்ம விசுவாசம் இருக்கு. நிறைய நேரங்கள்ல அப்பப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்குறது, நிறைய நேரத்துல கோவப்படுறோம் ஆண்டவர்கிட்ட. எனக்கு மட்டும் தான் செய்ய மாட்டேன், அந்த பொம்பளைக்கு செய்யுறேன். நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். நம்ம அழும்போது அப்படிதான் சொல்லுவோம். என்னைக்குமே ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர் எனக்கு செய்ய சொன்னா நமக்கு திருப்தி ஆகாது. என்னைக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்றோம், ஆண்டவரே எனக்கு ஒரு கண்ணு போனாலும் எதிராளிக்கு 2 கண்ணு போனா ஆண்டவரே, அந்த பொம்பளை நல்லா இருக்குது ஆண்டவரே, அது இப்படி உயர்ந்து இருக்குது ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை வச்சு நம்ம இடப்படவே கூடாது. அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கார் இருக்கலாம், இந்த வீட்டுக்காரங்கிட்ட படிப்பு இருக்கலாம், இந்த வீட்டுக்காரங்கிட்ட நல்ல பில்டிங் இருக்கலாம், அவங்க கிட்ட இல்லாத ஒண்ணு விசுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. அவங்க இல்லாத ஒரு ஒன்று என்கிட்ட இருக்குன்னா அது தேவனுடைய அன்பு. ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய மகிமை. நம்மளை பார்த்து ஜனங்க சொல்ல முட்டாள், ஆண்டவர் சொல்லி ஒண்ணு இல்லாம உட்காந்துக்கிறேன். ஒண்ணு இல்லாம உட்காந்தாலும் என் ஆண்டவர் கூட இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் வச்சிருக்கிற உங்ககிட்ட இல்ல ஆண்டவர். ஆமென் சொல்லு பார்க்கலாம். அல்லேலூயா. பெரிய பெரிய லட்சாதிபதிங்க ஒரே ஒரு வெள்ளத்துல கப்பு அப்படியே ஏழை ஆயிட்டாங்க. ஆமென். ஒரே ஒரு கொரோனால நம்ம இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டே இருக்கோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்னைக்கு இந்த ஊழியத்தை அழைக்கப்பட்டு வந்தனோ அந்த நாள் முதல் நிறைய பேர் நிறைய விதங்களை எனக்கு பேர் வச்சாங்க. முட்டாள்னு வச்சாங்க, பைத்தியக்காரன்னு வச்சாங்க, பிழைக்க தெரியாதுன்னு வச்சாங்க, பல விதங்களை சொன்னாங்க. எனக்கு உண்மையாவே ஆண்டவர் விட்ட வேற எந்த கான்செப்டும் தெரியாது, எந்த பிசினஸும் தெரியாது, எந்த காரியமும் தெரியாது. அவரே மாத்திரமே சொல்லி கொண்டே இருப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா இந்த 5 மாசம் காலத்துல எங்க சபையில் உள்ள பாதி பேருக்கு நாங்க தான் போஷிட்டோம். அதான் ஒரு ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. 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 வழக்கம் போல நாங்க அப்படியே தான் சாப்பிட்டுருந்தோம். ஒரு நாளும் வயிற்றுல துணியோ வயிற்றுல ஒரு காரியமோ பண்ணல. கர்த்தர் போஷித்து கொண்டே இருந்தார். நான் உங்களுக்கு சொல்லித்தர விஷயம் என்ன தெரியுமா, ஊழியம் சரி கர்த்தர் பார்த்துக்கணும். ஊழியத்துக்கு வந்து பயந்து உட்காந்துக்கிறேன். என் வீட்டை நான் ஸ்டடி பண்ணிட்டு உட்காந்துக்கிறேன். நான் சில பேர் பிளான் போட்டு வருவாங்க, நான் ஊழியத்துக்கு வரணும்னா இதெல்லாம் ஒழுங்கு பண்ணாதான் என்ன பண்ணுவேன், நீ வரவே வேணாம். அப்படிப்பட்ட ஆள் அவங்களுக்கு தேவையும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. பொண்டாட்டியை பார்த்து புருஷன் சொல்லுவாங்க, கட்டின புடவையோடு வழி நான் உன்னை வச்சு காப்பாற்றுறேன். கஞ்சி ஊற்றி அதெல்லாம் பண்ணுவேன், உன்னை காப்பாற்றான். வெறும் கஞ்சி தான் ஊற்றுவான். ஆனாலும் தைரியமா சொல்லுவான், கட்டின புடவையோடு வர உன்னை காப்பாற்றுவேன். நம்ம ஊழியத்துக்கு நம்பி உட்கார்ந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், ஒரு நாள் ஆண்டவனை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. அவர் அன்னிதினமும் நம்மை போஷித்து வழிநடத்துவதா இருக்கிறார். அல்லேலூயா. ஊழியத்துக்கு வாங்க. ஆமென். இந்த அர்ப்பணிப்பு தான் அவங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். நான் சாதாரணமாக தான் சொல்கிறேன், ரொம்ப கடினமாக சொல்லலை. அத்தருக்கு அர்ப்பணிக்கும் வாழ்க்கை போதும். வாழ்ந்ததுலாம்
சுத்தனதெல்லாம் போதும், ஜாலியா பார்த்ததெல்லாம் போதும், வண்டி வீலிங் பண்ணி காமிச்சதெல்லாம் போதும். கர்த்தருக்காக பாடுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். உங்களால் முடிஞ்சது கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. அவருக்கு செய்யலாம், வேற யாருக்கு செய்ய போறீங்க? அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? இன்னைக்கும் நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஒரு வியாதி இல்லாம, கண்ணீர் இல்லாம, உலகத்தை போல் இல்லாதபடி தேவன் நம்மை பிரித்தெடுத்து தன் சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்ம மீட்டு கொண்டு இருக்கிறார். அவர் வெளியேற பெற்றவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ருசி பார்த்தனால தான் உங்களுக்கு சொல்றேன். நான் அந்த மாம்பழத்தை கையில வச்சுன்னு இயேசு எப்படி இருப்பார், எப்படி இருப்பாருன்னா தெரியாது, இறங்கினா தான் தெரியும் அவர் எப்படி இருப்பாருன்னு. அவன் அவர் எப்படி நடத்துவாங்க அப்பதான் தெரியும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. கடந்த நாட்களில் என்கிட்ட ஒரு 50 ரூபா நோட்டு இருந்துச்சு. சின்ன சாட்சி தான். ஒரு 50 ரூபா நோட்டு இருந்துச்சு. அப்படி எடுத்துக்கிட்டு நேராக கடைக்கு போனேன். கடைக்கு போனோடனே எங்கள் 2 பசங்களை கூப்பிட்டு போனேன். ஒருத்தன் பப்ஸ் கேட்டான், ஒருத்தன் இது கேட்டான். அவங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து முடிச்சோடனே கடைசியாக காசு ஆனோடனே என் சின்ன பையன், என் பெரிய பையன் பாதி சாப்பிட்டான். சின்ன பையன் அப்போ தான் ஆரம்பிக்கிறான், எனக்கு 10 ரூபா ஜூஸ் மட்டும் வாங்கி கொடு போதும்மா. பாக்கெட்டில் கை வைக்கிற காசே காணும். இப்போ அவங்ககிட்ட நான் என்ன சொல்ல முடியும்? காசு இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் சொன்னேன், ஜூஸ் குடிச்சா கொரோனா வந்துடும். 10 ரூபா இல்லை, ஜூஸ் குடிச்சா கொரோனா வந்து அவனை என்ன மூஞ்சி பார்த்துட்டு எனக்கு வாச்சிட்டு அவ்வளோதான் நினச்சிருக்கோம். அவன் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். பிறகு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நின்னோடனே எனக்கு மனசு கொஞ்சம் கலக்கமாச்சு. என்னடா பண்ணுறது அப்படி திடீர்னு பார்த்தா 20 ரூபா நோட்டு என்னை பார்த்துட்டே இருந்துச்சு. கீழே ஒரு ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். என் மகனை பார்த்து சொன்னே பாரு 20 ரூபா நோட்டு இருக்கிறான். அவன் சொன்னாப்பா கீழே அதெல்லாம் எடுக்கக்கூடாதுப்பா. சத்தியம் கருத்து தானே, அது எடுத்துட்டு போனா நிற்போம். யாரும் வரலன்னா தேவன் நம்ம கொடுத்தது, யாரும் வந்தா கொடுத்துட்டு போயிடலாம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். உடனே எடுத்த ஒரு 10 ரூபாய்க்கு அவன் ஜூஸ் பேட் வாங்கி கொடுத்தேன். 10 ரூபாய்க்கு அப்படி பண்ணிட்டு வந்துட்டு ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாளும் ஆண்டவர் வைக்கப்பட விட மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உடனே என்னை பார்த்து சொன்னார், நீ ஊழியத்துக்கு வந்தீங்கன்னா என்னென்ன கொண்டு வர சொன்னாரு? புளி சாதம், ஒரு முட்டை வச்சு கட்டின வர சொன்னாரு. ஒன்றும் இல்லை, பணப்பைக்கு கூட கொண்டு வராது. அப்படியே ஒரு கிராமத்துக்குள்ள போ, சுவிசேஷம் பிரசங்கி அவங்களோட கூட இரு, நான் உன்னை போஷிப்பேன். அடுத்த கிராமத்துக்கு போ, உன்னை நான் ஆகாரத்துக்கு போஷிப்பேன். ராமன் சொல்ல பார்க்கலாம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், அதெல்லாம் தப்பு. பாஸ்போர்ட் விசா எடுத்துன்னு போனா தான் கடவுள் நடத்துவார். அதெல்லாம் கிடையவே கிடையாது. ராமன் சொல்ல பார்க்கலாம். வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணி. ஆமென். நீ பச்சை படிப்புலாம் கூட வராது. ஆமென். நீ பச்சை படிப்பு, நீ பண்ற டெக்னீஷியல், நீ பண்ற ஒர்க்கு, இவ்வளவு பெரிய தாளம் விஷயம் எல்லாத்தையும் கர்த்தருக்கு பயன்படுத்து. இன்னைக்கு நீ எத்தனை பேர் முடிவோடு இருக்கீங்க? கை தூக்கி தான் காட்டி ஆகணும். ஏன்னா உன்னிப்பா பாக்குறேன். கை தூக்குனா தம்பி தூக்கலையான்னு கேட்பேன். எத்தனை பேர் என்னுடைய தாளந்தை எல்லாம் கர்த்தருக்கு நான் பயன்படுத்த போறேன்? நினைச்சு நீ தூக்கலையா? பிரதர் நீங்க தூக்கலையா? தூக்கி தான் ஒரு ஆமென் சொல்லுங்க போல. அம்மா நீங்க தூக்கலையாம்மா? நான் சொல்றதே புரியலையா? அது நம்ம தாளந்துகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். ஆமென். பாஸ்டர் எனக்கு எதுவுமே தெரியாது பாஸ்டர், தொடக்க முடியாது, பெருக்கு தைரியம். அது ஒரு பிரதான ஊழியமா இருக்கட்டும். ஆமென் சொல்லுங்க போல. அல்லேலூயா. எனக்கு எதுவுமே தெரியாது பாஸ்டர், மண்ணு மாதிரி தான் கொண்டு போட்டு இருக்கிற பழத்தெல்லாம் ரொப்பு. ஆமென். அவர் பாப்பார். ஆமென். என் புள்ள கஷ்டப்பட்டு தேவனுடைய ஊழியத்துக்கு உழைச்சு கொண்டு இருக்கிறான். கர்த்தர் வேற விதத்தோட மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. இருக்கிற ஊழியத்திலே வருமானம் வராத ஒரு ஊழியம் என்ன ஊழியம் சொல்லுங்க? கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சிறு பிள்ளை ஊழியம். அதுக்கு உட்காந்து சண்டே கிளாஸ் எடுத்தோம்னா என்ன கொடுக்க போகுது? ஆனா அதுக்கு நாங்கள் பிஸ்கட் பாக்கெட்டு, பூரி, புல்லெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறோம். என்ன அர்த்தம்? நான் இங்க விதைக்கிறேன், என் ஜபத்தை கர்த்தர் பார்க்கிறார், என் உழைப்பை கர்த்தர் பார்க்கிறார். வேறு இடத்துல இருந்து மகிமையை கர்த்தர் என் கருத்துல கொடுப்போம். அல்லேலூயா. ரகசியத்தை சொல்லி தர போறேன். நீ ஆண்டவருக்காக எதை செஞ்சாலும் உனக்கு தெரியுமா, உலகத்துல வேலை செய்யறவங்களுக்கு செய்யற கூலி கட்சிதான். 100 நாள் வேலைக்கு ஓடுற எவ்வளவு கூலி? மாடு மாதிரி வச்சா கூட எவ்வளவு தான் கூலி தரான்? தரதே கிடையாது. நீ ஒரு கம்பெனில போய் வேலை செய்யற, உன்னை பிழிஞ்சு எடுக்கிறான். உனக்கு கொடுக்குற கூலி எவ்வளவு தான்? நீ 100% வேலை செஞ்சீங்கன்னா அதுல உனக்கு கொடுக்குற கூலி எவ்வளவு தான்? ஒரு 40%, 50% தான். நீ மீதிலாம் உழைப்பு தான். அப்படித்தான் நடந்துருக்குது. அல்லேலூயா. வீட்டுக்கு சாமான் கழுவி, துணி துவச்சி எல்லாம் பண்றவங்க எவ்வளவு தான் தராது? உங்க வீட்டுக்காரு நான் எதுவும் சொல்ல, அப்புறம் நீ வீட்டுக்கு போய் சண்டை போட்டு அவ்வளவுதான் தராரு. ஆனா தேவனுடைய ஊழியம் அப்படி கிடையாது. சின்னதா செஞ்சாலும் பெரிய கிருபை உண்டு. நீங்க விசுவாசிங்களா? எனக்கு தெரியல. நாங்க செய்யறதுலாம் சின்ன வேலை தான், ஒன்னும் பெருசாலாம் செய்யல. அழகா உங்களுக்கு நாங்க சுவிசேஷம் சொல்லிட்டு போறோம். இதுல 2 பேராவது ஊழியக்காரல அர்ப்பணிப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அந்த அர்ப்பணிப்பை கர்த்தர் கண்டு பெரிய ஊழியத்தை எனக்காக கர்த்தர் வச்சிருக்கார். அல்லேலூயா. அல்லேலூயா.
என்னைக்குமே கத்தருக்காய் செய்கிறதுல பலன் எதிர்பார்க்காதீங்க. கத்தருக்காய் விதைக்க ஆரம்பிங்க, கத்தருக்காய் உழைக்க ஆரம்பிங்க, கத்தருக்காய் கண்ணீர் விட ஆரம்பிங்க. கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்வார். அநேகருடைய கண்ணீர் தான் இன்னைக்கு போலூர்ல சபை உண்டாகி கொண்டிருக்கிறது. அநேகருடைய ஜெபம் தான் இன்னைக்கு ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் நமக்கு இங்க உண்டாகி கொண்டிருக்கிறாமே. எத்தனையோ மிஷனரிங்களுடைய பிரயாணங்கள், எத்தனையோ பேருடைய கஷ்டங்கள், எவ்வளவு பேர் கண்ணீர் இன்னைக்கு சுகமாய் தேவன் நம்மை ஆராதிக்க கத்த கிருபை தந்திருக்கிறார். லாக்டவுன்ல கூட ஆராதிச்ச ஒரே சபை பெருமையா சொல்லுங்கப்பா. ஆமா, அங்க ஒரு ஆள் நிக்கிறாங்க, அங்க ஒரு ஆள் நிக்கிறாங்க. ஆமென். ஹalleluya, ஹalleluya. உலகமே பயந்து இருந்தாலும் பயப்படாத ஒரே கூட்டம். உங்களுக்கு பிரசங்கம் பண்ணல எனக்கு பெருமை உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஆமா, வைராக்கியத்தோட எழும்பணும். ஆமென் சொல்லுங்க பாருங்க. இங்க இருந்து ஒரு பெரிய எழுப்புதல் தேசத்துக்குள்ள போணும். ஒரு மாதத்தோட இந்த கிராமம் உருவாக்கப்படும். ஜபத்திலையும் உபவாசத்திலையும் கண்ணீரிலையும் தேவன் நல்ல ஒரு ஊழியக்காரங்க நம்ம கொடுத்துருக்காரு. நீங்க 4 பேர் தான் சொன்னீங்களே. ஹalleluya. உங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார். நானும் சொந்த நான் எப்ப விசாரிச்சாலும் டிராவலிங்ல தான் இருக்கிறாரு. ஆமென். ஞான சுந்தரி எனக்கு ஒரே வயசு தான், ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சாங்க, எங்களுக்கு தெரியாது. ஆமென். ஆனா பிறகு நாங்க பேசும்போது தான் தெரியும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிரோம். அவரும் ஒரே மாஸ்டர் டேடி வைக்கிறாரு. ஹalleluya. ஆனா ஒரு நாள் அவர் ஃப்ரீயா இருக்கிறதுல ஊழியத்துல ஓடிக்கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க ஞான சுந்தர பார்க்க முடியாது. ஹalleluya, ஹalleluya. இப்போ 3 இடத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் வல்லமையா பயன்படுத்தான்னு வச்ச பிறகு கட்டாயம் பண்ண முடியாது, பார்க்க முடியாது. கர்த்தர் பெரிய இடத்துல கொண்டு போயிட்டு கட்சி கொடுக்கணும்னு நினைக்கிறியா? ஹalleluya, நினைக்கிறியா? நினைக்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஊழியக்காரன் கிடைக்கும் போதே அவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். பல தேசங்களை கர்த்தர் உருவாக்குவார், பல பட்டணங்களை உருவாக்குவார். கர்த்தர் மகிமைப்படுத்திக் கொண்டே போவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொல்லித்தர ஒரே ஒரு காரியம், இன்னைக்கு கர்த்தர் உனக்குள்ள ஒரு தீயை பற்றி வைக்க விரும்புகிறார். ஆமென். ஆவியில் நிறைய கத்துக்கோ, அபிஷேகத்தில் நிறைய கத்துக்கோ, அந்நிய பாஷையில் நிறைய கத்துக்கோ. இன்னைக்கு கர்த்தர் உன்னோட ஒரு பெரிய காரியங்களை செய்வார். எல்லாம் முழங்கால் பண்ணிடுவோமா? ஒரு நிமிஷம் நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். கர்த்தருடைய அபிஷேகத்துக்கு உன்னை ஒப்புக்கொடு. நீ வாலிப பிள்ளையா இருக்கலாம், வாலிப சகோதரியா இருக்கலாம். உன் கையில் இருக்கிற தாளந்தை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. உன் விசுவாசத்தை அதிகரி. பவுல் சாதாரண ஒரு மனுஷன் தான். ஒருவேளை இங்க பவுல் இருப்பாருன்னா கொஞ்சம் யோசிச்சு பாரு, இந்த கிராமமே இன்னத்துக்கு ரட்சிக்கப்படும். இன்னைக்கு பவுல் இருப்பார் என்றால் பல பட்டணங்களுக்கு ஒரு சாட்சியா நின்று இருப்பார். இன்னைக்கு கர்த்தர் பவுலுக்கு பதில் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உன்னை பவுலை போல கர்த்தர் அநேக நிருபங்களை எழுத கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பார். நல்ல பாடுகிற தாழ்ந்து உள்ளவர்களா இருக்கீங்க. அநேக பேருக்கு பாடல்களை எழுதக்கூடிய கிருபையை கர்த்தர் தர போகிறார். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்கள் வாசிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தர போகிறார். நீ எதுக்குமே உதவி இல்லைன்னு நினைக்கலாம், ஆனா அவனுடைய வார்த்தைகள் தான் ஜனங்களுக்குள்ள அறுவடையாய் மாற போகிறது. எனக்கு ஊழியக்கான ஒரு நிமிஷம் நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புறேன். ஆவியானவருக்கு ஒப்பு கொடு தம்பி, ஆவியானவருக்கு ஒப்பு கொடு தங்கச்சி. யாரையும் பார்க்க வேண்டாம், யாரையும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். நான் ஆண்டவருக்கு வேண்டும். ஆண்டவர் இன்னைக்கு ஏதோ முகாந்தத்துக்காக கர்த்தரை அடியனை கொண்டு வரல. இன்னைக்கு ஆண்டவருக்கு கொண்டு வந்தது ஒரே ஒரு நோக்கம், உங்களை உருவாக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்கள் மாத்திரம் கரங்க உயர்த்துங்க பார்க்கலாம். உங்களுக்காக விசேஷமா ஜெபிக்க விரும்புறேன். நான் ஆண்டவருக்காக ஏதோ ஒரு காரியம் செய்ய விரும்புறேன், ஏதோ ஒரு காரியம் செய்ய விரும்புறேன் பாஸ்டர். நான் ஆண்டவருக்காக வாழ விரும்புறேன் மாத்திரம் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தருடைய அபிஷேகம் உன்னை தொட போகிறது. இன்னைக்கு நீ புது அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு ஆலயத்தை விட்டு வெளியே போக போறேன். எனக்கு என்னைக்குமே இல்லாத ஒரு அபிஷேகம் உன்னை தொட போகிறது. நான் விசுவாசிக்கிறேன். அபிஷேகம் பெற்றவங்க அபிஷேகத்தோடு நிறைங்க. அந்நிய பாஷை அந்நிய பாஷை நிரம்புங்க. அந்நிய பாஷை இல்லாதவங்க சோதனம் பண்ணுங்க. கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடும். ஒரு சரீரத்தில் ஒரு மாறுதலை உண்டாகும், ஒரு சரீரத்தில் ஒரு நடுக்கம் உண்டாகும், ஒரு சரீரத்தில் ஒரு இப்போது இந்த வல்லமை இறங்குவதாக, இயேசுவே இந்த வல்லமை இறங்குவதாக. பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஜெப கூட்டத்துக்குள்ள ஒரு மகிமை விலகட்டும். ஆண்டவரே, உங்களுடைய சகோதரர் அர்ப்பணிக்கிற வாலிப பிள்ளையை தொடுவீராக. இயேசுவின் நாமத்தினால பிள்ளைக்கு காணப்படுகிற சரீர பலவீனங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே, பாவ எண்ணங்களை கர்த்தர் மாற்றுவீராக. இதயத்தின் யோசனைகளை கர்த்தர் மாற்றுவீராக. உமக்கா ஏமாற்றம் ஆண்டவரே, உமக்கா ஏமாற்றம் ஆண்டவரே. நிறைந்தமே நிறைந்து கொள் தம்பி. தேவன் நிரப்பிக் கொண்டு பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஓ ராஜானா சக்கலபா கதனபா ரக்கலபாரியா. ஓ ராஜானாபா சக்கலபா ரக்கலபாலபா. எஸ், தேவனுடைய பிரசன்னத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். தேவனுடைய மகிமையை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு சில பேர் மேல தேவனுடைய கரம் பறந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். பெற்றுக்கோ, கைகளை கட்டி பெற்றுக்கோ. ஆவியானவர் நிரப்புவதாக, ஒரு அபிஷேகத்தை உணர்ந்து ஊற்றுவாராக. தம்பி, ஆவியை நிற, யாரையும் வேடிக்கை பார்க்காது. ஆவியை நிற, கையை தட்டு, எல்லாம் கையை தட்டு. ஆவியை நிற, தேவன் அபிஷேகிக்கிறார், தேவன் அபிஷேகிக்கிறார். ஆவியை நிற, கர்த்தர் அந்நிய பாஷையை ஊற்றுவார். அந்நிய பாஷை
அநேக வாலிப பிள்ளைகளை தேவன் உள்ளங்கள் உடைக்கப்படுவதை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். சரீர பலவீனங்கள், ஆத்மாவுல பலவீனங்கள் கர்த்தர் அவரை மாற்றுவாராக. கர்த்தர் உனக்கு தேவை மகனே, ஊழியத்துக்கு நீ தேவை. ஒரு சந்தேகத்தோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே, நான் என்னால் என்ன செய்ய முடியும்? உன்னால் இந்த தேசத்தை அசைக்க முடியும். உன் முழங்காலில் ஒரு வல்லமை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன்னை ஜெப வீரனாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். துதியின் வீரனாய் கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். வாலிப தம்பியே, வாலிப தங்கச்சி, உன் வாழ்க்கை இந்த நாள் அர்ப்பணி. கர்த்தருடைய அபிஷேகம் உன்னை மூடட்டும், அவருடைய கிருபை உன்னை மூடட்டும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை நமக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா கர்த்தர் வைத்திருக்கிறார். ஊழியத்தை அநேக போராட்டம் வந்தாலும் அவரை விட்டு பிரியாதபடி கடைசி வரை தேவனுடைய ஊழியத்தை உன்னதமாய் செய்து கொடுத்த தேவனுடைய ஊழியக்காரர். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்கப்பா. நம்முடைய ஊழியங்களை செய்ய என்னை பயன்படுத்துங்க. ஆண்டவரே, உடைய ஊழியங்களை செய்ய என்னை பயன்படுத்துங்க. ஆண்டவரே, இயேசு உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கரம் உன்னை தொடுகிறது. ஓ தகப்பனே, உடைய வல்லமை இப்போது இறங்கட்டும். தேவனே, உடைய ஆசீர்வாதத்தை உணரட்டும். ஆண்டவரே, உமக்கு வேண்டும் என்று இன்னைக்கு உணர்வு பேசுறீங்கப்பா. இருக்கிற வார்த்தையை உணர்ந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய கரத்துல நம்முடைய வாழ்க்கை, நம்மை கர்த்தருடைய கரத்துல நம்ம அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்றேன், காலங்கள் உடைய கரத்தில் இருக்குது ஆண்டவரே. என்னை நீங்க எப்படி பயன்படுத்த விரும்புறீங்களோ அதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், அதற்கு என்னை விட்டு கொடுக்கிறேன். எத்தனை பேர் வைராக்கியமா இந்த வார்த்தையை சொல்றீங்க? ஆண்டவரே, நீங்க என்னை எப்படி பயன்படுத்த விரும்புறீங்களோ, என்னை எப்படி ஆண்டவரே எடுத்து உங்களுடைய கரத்துல வச்சு பயன்படுத்த விரும்புறீங்களோ, வேத வசனம் சொல்லி எஜமான் உபயோகப்படுத்துகிற பாத்திரமாய் நாம் மாறணும். சமூகத்தில் அர்ப்பணித்த ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை உருவாக்குமே. சொல்லுங்க, எல்லாம் வாயத்து சொல்லுங்க. உருவாக்குமே என்னை உருவாக்குமே. சொல்லுங்க, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உயவனே உம் கையில் களிமண் நான் எடுத்து உருவாக்கும், என் சித்தமல்ல உம் சித்தமாதா தருகிறேன் உம் கையிலே. சொல்லுங்க, என் சித்தமல்ல உம் சித்தமாதா தருகிறேன் உம் கையிலே, என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை எல்லாம் சொல்லுங்க, உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை உருவாக்குமே. பாரத்தோடு சொல்லுங்க, உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. இன்னொரு பாரத்தோடு, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னால் உடைய ராஜ்யத்தை கட்டப்படுவதற்கு, உடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு
உம்முடைய ராஜ்யம் பிரசித்தப்படுத்துவதற்கு என்னால் இயன்ற ஊழியத்தை நான் செய்யறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தை உண்மையா சொல்ல முடியும் ஆண்டவரே. ஒருவேளை ஜெபிக்க தான் தெரியும், நான் நல்லா ஜெபம் பண்றேன் ஆண்டவரே. இனிமே ஆண்டவரே என்னால வேலை செய்ய முடியும், நான் நல்லா வேலை செய்யறேன் ஆண்டவரே. ஊழியத்தை நான் பிரசங்கிப்பேன், நல்லா பிரசங்கிப்பேன் ஆண்டவரே. மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பேன், நான் அறிவிப்பேன் ஆண்டவரே. உன்னால எந்த ஊழியத்தை செய்ய முடியுமோ இன்னைக்கு தேவன் உன்னோடு கூட என்ன செய்யணும்னு சொல்லி உன் இருதயத்துல இன்னைக்கு பேசி இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், உன் இருதயத்துல தேவனாகி கர்த்தர் ஊழியக்காரரை கொண்டு கர்த்தர் பேசி இருக்கிறார். ஏதோ நீ வந்து ஜெபத்துல கலந்து போயது மாத்திரமல்ல, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வந்தோம் போனதுக்காக அல்ல. இன்றைக்கு அழைப்பை, உங்க திட்டத்தையும் தீர்மானத்தை தேவன் இன்னைக்கு அறிந்திருக்கிறார். அவருடைய ஏக்கருடைய பாரத்தை தான் இன்னைக்கு தேவன் உங்களோட கூட பேசி இருக்கிறார். அந்த வார்த்தைக்கு எதுவரைக்கும் நம்ம 2 நினைவுகளோடு கூட குந்தி குந்தி நடக்க முடியும். நம்ம அர்ப்பணிப்போம் கர்த்தருடைய சமூகத்துல, எழும்புவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். என்னால முடியாதுன்னு சொல்லாது, முடியாதுன்ற வார்த்தை தேவனிடத்துல கிடையாது. அவரால எல்லாம் கூடும் என்றுதான் வேதம் சொல்கிறது. அவர் சொல்ல ஆக அவர் கட்டளை நிற்கும் என்றுதான் வேதம் சொல்கிறது. தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஊழியக்காரரை கொண்டு கர்த்தர் உங்களை எழுப்புவதற்கு இன்றைக்கு பேசின அந்த வார்த்தைகளுக்காக எல்லா கரங்களை தட்டி நம்முடைய பிதாவாகிய தேவனை, நம்முடைய குமாரனாகிய தேவனை, நம்முடைய பரிசுத்த ஆவியாகிய தேவனை நல்ல வேதனை கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். தேவனுக்காக இந்த சரீரத்துல, இந்த தேகத்துல நாம் என்ன செய்ய தேவன் சித்தமா இருக்கிறாரோ அதை நாம் செய்யணும். ஒருத்தரும் வீணா விருதாவா போயிடுகிறார். இன்னைக்கு கர்த்தருடைய வசனம் உனக்கு பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்கிறது, அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். என்னைக்கு அறிவிப்பு கொடுக்கப்பட்டதோ, என்னைக்கு உனக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டதோ, என்னைக்கு உனக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டதோ, என்னைக்கு நீ ஊழியம் உனக்கு கொடுக்கப்பட்டதோ, அன்றிலிருந்து அந்த காரியத்தை நீ தள்ளி போய் விடுவாயானால் அதற்கு நியாய தீர்ப்பில் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமா இந்த பூமிக்கு வரப்போகிறார். இருக்கிற இந்த கொஞ்ச காலத்தை நீ பயன்படுத்தி தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி வாழு. தேவனுடைய சமூகத்துல தேவனை எடுத்து பயன்படுத்த அவரால முடியும். ஒருவரையும் புறக்கணிக்காதவர், ஒருவரையும் தள்ளாதவர், திறமைகளை தாழ்வுகளை பார்க்காதவர். ஓ தேவன் உன்னுடைய அர்ப்பணிப்பு, உன்னுடைய அழைப்பை தான் கர்த்தர் பார்க்கிறார். நீ அப்படிப்பட்டவனாய் மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்க அதைத்தான் கர்த்தர் உன்னோடு கூட பேசி இருக்கிறார். உண்மையாகவே இந்த பாரமுள்ள வார்த்தைகள் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் பேசின வார்த்தைகள் எழுப்புதல். நான் விசுவாசிக்கிறேன் இந்த பகுதிக்கு நம்முடைய கிராமத்திலிருந்தே, நம்முடைய இடத்திலிருந்தே பரவட்டும். எழுப்புதலுக்கு ஆணிவேராய் நாம் மாறுவோம். எல்லாம் எழுப்பி கர்த்தருடைய சமூகத்தில் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்பக்கூடிய இடமாய் மாறட்டும். நாம் அப்படிப்பட்டவர்களாய் மாறுவோம். கர்த்தர் அப்படி நம்மை ஆசீர்வதிப்பார். பேசின தேவதாசரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாளிலே நம்ம சுபாஷ் அவர்கள் வந்து கடைசியா ஜெபம் பண்ணுவோம். எல்லா கண்களை மூடி பாரத்தோடு கூட ஜெபம் பண்ணி, ஒருவேளை அர்ப்பணித்து உங்களை ஜெபம் பண்ணிக்கணும்னு கர்த்தர் பேசினார்னா நீங்க அர்ப்பணிப்போடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் சகல அதிகாரப்படுத்த எங்கள் பரலோக தகப்பனே, நல்ல வேலைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமின் நாளில் கர்த்தாவே ஸ்தோத்திரம். வார்த்தையை நாங்கள் கேட்பதற்கு தேவன் எங்களுக்கு நல்ல ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறீங்களே, அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே உங்களுக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு வார்த்தை நீங்கள் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளும் ஊழியத்திற்கென்று அர்ப்பணிக்கப்பட வேண்டிய, அர்ப்பணிக்கப்படும்படியாக ஆண்டவரின் இருதயத்தை ஆண்டவரே தேவதாசனின் மூலமாக நீங்க தெளிவுபடுத்தியிருக்கிறீங்களே, அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமண்டவரே ஸ்தோத்திரம். வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் அர்ப்பணித்தார்களோ அவர்களை கர்த்தாவே ஒரு மோசேக்களாக, ஒரு பவுலாக, ஒரு எலியாவாக, ஒரு எலிசாவாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு பேதுருவாக ஆண்டவரை எழுப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இங்கிருந்து ஆண்டவர் தனிக்கப்படும் கிராமத்திலிருந்து எழுப்புதல் தீ ஆண்டவரை பரவும்படியாக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் எழுப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் யாரெல்லாம் உண்மையாக உத்தமமாக ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அர்ப்பணிக்கப்பட்டார்களோ அவர்கள் எடுத்து நீங்கள் பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவர் ஒவ்வொருவரும் தேவ ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக ஆண்டவர் எழுப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எதை குறித்தும்
கவலைப்படாமல் எதை குறித்தும் சிந்திக்காமல் எதை குறித்தும் என்ற எண்ணங்களை கொல்லாமல் ஆண்டவரே உம் நாமத்தை மகிமைப்படுத்துவதே இவருடைய எண்ணமாக இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனுடைய செய்தி கொடுத்த தேவதாசரையும் ஆசீர்வதிப்பீராக. தேவன் தான் இன்னும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஊழியங்களில குடும்பத்தை ஆண்டவர் இன்னும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்காக உண்மையும் முத்தமாக ஓடுவதற்கு தேவன் இன்னும் ஆண்டவர் தேவதாசருக்கு பலத்தையும் திடத்தையும் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் இப்போ நம்ம பெரிய பெரிய பிரசன்னம் எங்களோட கூட இருந்த வேண்டத்தை வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஆமென். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் இளைப்பாறுதலும் வழிநடத்தும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகட்டும் சகல பரிசுத்தவான்களோடும் விசேஷமாக தேவனுடைய வார்த்தை கொடுத்த தேவதாசரோடும் அவருடைய குடும்பத்தோடும் வழிநடத்துவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.